இன்னைக்கு கிமு கிபில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மனிதன் நடைப்பயணமாக இந்தியாவுக்கு வந்ததை பார்த்தோம். ஆதி மனிதனுடைய அந்த நடைப்பயணம் ஏதோ ஒரு விஷயத்தினால மாற்றமடைய போகுது, அந்த பெரிய அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு கடந்த காணொலியில நான் சொல்லியிருந்தேன். அந்த அதிசயத்தை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம். பொதுவாகவே மனிதன் ஒரு இடத்துல நாடோடியாக நடந்துகிட்டே இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்தில் நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பிறக்கவே பிறக்காது அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய தேக்கம் இருந்தால் மட்டும்தான் நாகரிகம் உருவாக ஆரம்பிக்கும். நமக்கு பழமையான நாகரிகங்கள் பாத்தீங்கன்னா உலகளாவிய அளவுல மெசோபொட்டோமிய நாகரிகமா இருக்கட்டும், சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், சீனாவினுடைய மஞ்சள் ஆற்று நாகரிகமா இருக்கட்டும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு கருதப்படுது. இங்கெல்லாம் என்ன நடந்திருக்கு? மனிதன் கூட்டம் கூட்டமா ஒரு இடத்துல தங்கி வேளாண்மை செய்து ஆடு மாடுகளை மேய்த்து தன்னுடைய நிலத்தை இதுதான் தன்னுடைய நிலம்னு தீர்மானிக்கிற கூடிய அளவுக்கு அறிவு வளரக்கூடிய அந்த காலகட்டத்தை தான் நாகரிகத்தினுடைய பிறப்பின் காலகட்டம்னு சொல்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதை தான் இன்னைக்கு காணொலியில நம்ம பார்க்க போறோம். அதுவும் முக்கியமா இயற்கை வெர்சஸ் மனிதன், இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு பெருசா இந்த காணொலியில பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வயநாட்டு பகுதியில நடக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நேத்து இல்ல, மனிதன் இயற்கையோடு விளையாடும் போது இந்த இயற்கை மனிதனோடு விளையாட ஆரம்பிக்குது. அதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த கிமு கிபியுடைய காணொலி. மனிதன் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா நாடோடியாகத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவன் விட்டுட்டு போன பிரத்யேகமான வரலாற்று சின்னங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அவனுடைய காலடி தடங்கள். அததான் நம்ம முன்னாடியே ஒரு பெண்ணுடைய கால் தடம் பற்றி வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பழைய காணொலியில நம்ம பார்த்திருப்போம். உலகின் பல பகுதியில மனிதன் இப்பவே நுழைஞ்சிட்டான் அப்படிங்கிறத உணர்ந்து கொண்ட இந்த இயற்கை என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் அந்த இயற்கை மனிதரோடு விளையாட ஆரம்பிக்குது. ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் மற்ற ஆஸ்திரேலியா வடபகுதியிலும் மனிதர்களுடைய நடமாட்டம் திட்டவட்டமாக நிகழ்ந்துகிட்டே இருக்கிறத பார்த்த இந்த இயற்கை உலக வரைபடத்தின் மேற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் முழுமை பெறாம இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர ஆரம்பிக்குது. உலகின் வயிற்று பரப்பை தவிர வடக்கிலும் தெற்கிலும் எங்கெங்கும் பார்த்தாலும் ஐஸினுடைய மையமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஐசேஜினுடைய யுகமாகத்தான் பார்க்கப்படுது. பிரிட்டன், வட அமெரிக்கா, ஸ்வீடன், பிரான்ஸ், கீழே ஆஸ்திரேலியாவினுடைய தென்பகுதி இவையெல்லாம் பார்க்கிறப்ப பறந்து விரிந்த ஐஸ் பாலைவனங்களாக இருந்ததால மனிதர்களால அந்த பகுதியில முற்றிலுமா குடியேற முடியல அப்படின்னே சொல்லலாம். இந்த நிலைமையை மாற்றி அமைக்க இந்த இயற்கை என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய விளையாட்டை நகர்த்துது. உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுரங்கத்துல ஒரு சில காய்களை மட்டும் இந்த இயற்கை நகர்த்தி வைக்குது அப்படின்னே சொல்லலாம். 17,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்தினுடைய டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாகுது. நமக்கு காய்ச்சல் அடிச்சாலே என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இது புவிக்கே ஒரு காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். இப்படியான ஒரு காய்ச்சலின் காரணமா உலகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு பனிப்பாறைகள் எல்லாம் உருக ஆரம்பிக்குது. உலகத்தினுடைய பருவநிலையில லேசான வெப்பம் அதிகரித்து பல சங்கிலி தொடர் நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்குது. முதல்ல உலகத்தினுடைய வட மற்றும் தென் பகுதியில போர்வையாக மூடி இருக்கக்கூடிய ஐஸ் மெல்ல மெல்ல உருகி தண்ணீராக ஓட ஆரம்பிக்குது. ஆங்காங்க ஏரிகள், நீர்த்திவளைகள், நதிகள் எல்லாம் உருவாகுது. ஏக காலத்துல கோடான கோடி டன்கள் ஐஸ் நீராக உருகி நதிகளாக ஓடி கடல்கள்ல கடக்க ஆரம்பிக்குது. கடல் நீரின் மட்டமும் உயர ஆரம்பிக்குது. வெப்பம் அதிகரித்ததனுடைய காரணமா நீராவியாக மாறி மேலே கிளம்பிய நீர் மழையாக கொட்ட ஏரிகளுடைய நீர் மட்டம் இன்னும் உயர ஆரம்பிக்குது. நதிகள் நிறைய கிளைகளை விட ஆரம்பிக்குது. உதாரணமா கிமு 10,000 ஆப்பிரிக்காவினுடைய மத்தியில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஏரியினுடைய நீர்மட்டம் உயர்ந்து வழிய தொடங்கியதால பிரும் மண்டலமான நைல் நதி தோன்றியது அப்படின்னு சொல்றாங்க. தென் அமெரிக்காவில அமேசான் நதி தனக்குத்தானே ஒரு பாதையை வகுத்து கொண்டதும் இதே காலகட்டத்துலதான். இந்தியாவில சிந்து மற்றும் கங்கை நதிகளும், சீனாவில் யாங்சே மற்றும் மஞ்சள் நதி எனப்படும் ஹூவாங்கோ நதிகளும் சீறி பாய ஆரம்பிச்சது இந்த யுகத்துலதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்மாண்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா மனித நாகரிகத்திற்கான அடித்தளமா அமைய ஆரம்பிக்குது. ஆம், ஒரு பெண் கிட்டத்தட்ட பருவமடைந்து அவள் தாய்மை நிகழக்கூடிய அதே மாதிரியான விஷயம்தான் இந்த உலகம் தன்னை ஒரு அழகியாக நினைத்து கொண்டு தன்னுடைய தாய்மையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு யுகமாக இந்த யுகத்தை நம்மால கருத முடியுது. கிமு 12,000 தொடங்கி கிமு 9,000 வரைக்கும் பாதி உலகை மூடி இருந்த ஐஸ் தொடர்ந்து உருகிக்கிட்டே இருந்தனால கடல்கள் கொந்தளிக்க ஆரம்பிக்குது. நதிகள் மற்றும் ஏரிகளுடைய அளவு கூட ஆரம்பிச்சதுனால மனிதன் எங்கெங்கு பார்த்தாலும் நீரால் சூழப்பட்ட ஒரு தீபகற்பத்திலாம் வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. 3000 ஆண்டுகள்ல கடல் நீர் மெல்ல மெல்ல 400 அடிகள் வரை உயர ஆரம்பிக்குது. அத்தனை நதிகளும் உலக கான்வாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவியங்களை வரைய ஆரம்பிக்குது. பருவநிலையில் சில டிகிரி மாற்றங்கள் மட்டுமே நிகழாமல் இருந்திருந்தால் உலக நாகரிகங்கள் எதுவுமே தோன்றி இருக்காது என்பதுதான் உண்மையா இருக்கு. ஆனால் மனிதர்களுக்கு இந்த மாற்றம் பத்தி எதுவுமே ஒரு புரிதல் இல்லை அப்படின்னே சொல்லலாம். காடுகளையும் பாலைவனங்களையும் பனி பிரதேசங்களையும் பார்த்து பார்த்து பழகிய அவங்களுக்கு இந்த வெள்ளம் என்பது புதிய அனுபவமா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் கடற்கரை நாளை இல்லாவிட்டால் எப்படி இருக்கும்?
ஒரு பக்கம் பனிக்கட்டிகள் உருக, மறுபுறம் கடல் மட்டம் உயர மனிதர்கள் ரொம்பவுமே பயந்து போனாங்க அப்படின்னு சொல்லலாம். மனிதனுடைய ஆழ் மனதுல ஏற்பட்ட வெள்ள அனுபவம் தான் பிற்பாடு எல்லா மதத்தினரும் புராணங்களிலும் பிரளயங்களாக உருவெடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. மேற்குல இருக்கக்கூடிய சைபீரியால இருந்து அலாஸ்கா வழியே நடந்த வட அமெரிக்கால கிமு 22,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கள் சென்றிருந்தார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குங்க. கிமு 11,000த்துல அமெரிக்காவில மனித இனம் சமுதாய பரவலாக தலைத்ததற்கான சான்றுகள் இருக்கு. இந்த கடல் மட்ட உயர்வு அமெரிக்காவிலும் ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆசியாவிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் சில இடங்கள்ல தரை வராண்டாக்கள், சில இடங்கள்ல கடைநீர் மட்டங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் எல்லா பக்கமுமே உருவாகி இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம சொல்றோம் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அன்றைய பகுதியில இது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இடமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா 10,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கொலம்பஸ் அப்படிங்கிற ஒரு மனிதன் மீண்டும் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நிலப்பகுதி இருந்திருக்கு அப்படிங்கிறதே நமக்கு தெரியாம தான் போயிருக்கோம். அமெரிக்காவை போலவே தனித்து விடப்பட்ட நிறைய நாடுகள்ல ஒண்ணுதான் ஜப்பானாவும் இருந்திருக்கு. கொரியாவுடன் சைபீரியாவுடைய ஒட்டி கொண்டிருந்த ஜப்பான் தான் கடல் மட்டம் அதிகரிக்க அதிகரிக்க தன்னந்தனியாக பிரிந்து பிற்காலத்துல அமெரிக்காவும் ஜப்பானும் ஆவேசத்துடன் பொருளாதார வளர்ச்சி அடைவதற்கு பூகோள ரீதியில தன்னைத்தானே தங்களுக்குள்ளாகவே போட்டியிட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளால உணர முடியுது. நாகரிகங்கள் வளர்வதற்கு நதிகள் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. அதனாலதான் நிறைய இயற்கையோடு மனிதன் ஒன்றி போக ஆரம்பிச்சக்கூடிய சூழல்ல தான் குரங்கிலிருந்து ஆதி மனிதன் பரிணமிக்க ஆரம்பிச்சான். 30 லட்சம் ஆண்டுகளாக அவனுக்கு மிரட்சியும் புரியப்படாத ஏதோ ஒரு உணர்வும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெருப்பு. அது வரைக்கும் அவனுக்கு நெருப்புனா என்னன்னே தெரியாது. அவன் ரொம்ப காலமாக பார்த்து பயந்து கொண்டிருந்தது இருளை மட்டும்தான். கருமேகங்களின் இருளை பார்த்து பயந்து கொண்டிருந்த மனிதனுக்கு நெருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் புதிய கண்டுபிடிப்பாகவே காணப்பட்டது. நெருப்பினுடைய கண்டுபிடிப்பு தான் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு காரணமா அமையுது அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது, எப்படி 2 கல்லை எடுத்து உரசனா தீ பிடிக்குது, இவ்வளவு நாள் நமக்கு இது தெரியாம போச்சே அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருடைய மண்டையில ஏதோ ஒரு ஓரத்துல இந்த சிந்தனைகள் எல்லாம் வந்து போயிருக்கதான் செய்யுது. நெருப்பினுடைய கண்டுபிடிப்பை மிகப்பெரிய சாதனையாக மனிதன் நினைச்சுக்கிட்டான். தனக்கு எப்பெல்லாம் குளிருதோ அப்பெல்லாம் 2 கல் எடுத்து உரசி தன்னால நெருப்பு பற்ற வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்குள்ளாக புதியது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னே சொல்லலாம். மின்னல் ஒளியையும் சூரிய ஒளியையும் சந்திர ஒளியையும் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு நெருப்பு என்பது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த நெருப்பின் வழியாகத்தான் அடுத்த பரிணாம வளர்ச்சிகள் தொடர்ந்து நடக்க போகுது. அதை அடுத்த காணொளியில பார்க்கலாம்.